உடனே 1977 திரு சிஎம் ஆயிடுறாரு எம்ஜிஆர் அவர்கள். சிஎம் ஆன உடனே முதல்ல அருளாசியும் அங்கேருந்து பிரசாதம் அனுப்புகிறாங்க, எங்கள் பெரியவர்கிட்டருந்து வருது. வந்த உடனே அது கூட சேர்ந்து ஒரு குறிப்பு வருது, ஒரு உலகத்தமிழ் மாநாடு, தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சேர்த்து அனுப்புகிறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த 1977 அதுக்கு ஒரு மும்முரமாக வந்து செயல்படுறாங்க, உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும்னு சொல்லி. அதுக்குள்ளே 1980 அவருடைய ஆட்சி கலைக்கப்படுது. நல்லா கவனிங்க, ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் போல் திரு மணியன் அவர்களும் வித்வான் லட்சுமணன் நண்பர்களும் போய் என்ன பண்ணுறாங்க, பெரியவர் சந்திக்கிறாங்க. பெரியவரை சந்திக்கிற போது இது மாதிரி ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துறதுக்குள்ளேயுமே இது மாதிரி ஆயிடுச்சே, இது என்ன நடக்கும் என்னன்னு தெரியல, அவர் ஆசைப்பட்டான்னு சொன்ன உடனே அவர் அருளாசி வழங்குறாரு. மறுபடியும் எம்ஜிஆர் தான் சிஎம் ஆவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, வந்த உடனே நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி அருளாசி கொடுத்து அனுப்புகிறாராம். யார்? வித்வான் லட்சுமணனையும் மணியன் சாரையும். இவங்க வந்த பிறகு சொல்கிறார்,